Lion is always a lion. There are so many jackals and other animals in the forest, but there will be only one lion, and even if it is single. வணக்கம். 2026 தமிழ்நாடு எலெக்ஷன்ல நடந்த அந்த மாபெரும் அரசியல் பூகம்பம், அத பத்தி தான் இன்னைக்கு நாம டீகோட் பண்ண போறோம். பல வருஷமா இருந்த ஒரு பெரிய சிஸ்டத்தையே தலைகீழ மாத்தின அந்த அசுர வெற்றி உண்மையிலே எப்படி சாத்தியமாச்சுன்னு அலசுற ஒரு எக்ஸ்பிளைனரா இதை நீங்க பார்க்கலாம். வாங்க, இந்த டிலேயும் இல்லாம நேரா உள்ள போகலாம். ஓகே, நேர விஷயத்துக்கே வரும். இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. 108. யோசிச்சு பாருங்க, ஆரம்பிச்சு வெறும் 2 வருஷமான ஒரு புது கட்சி 50 வருஷமா கோலோச்சிய மாபெரும் திராவிட அரசியல் சாம்ராஜ்யங்களை வீழ்த்தி 108 இடங்களை பிடிச்சிருக்காங்க. ஹப்பா, நிஜமாவே இது எப்படி நடந்துச்சுங்கிறது தான் இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவோட கேள்வியாவே இருக்கு. இந்த பெர்ஃபெக்ட் புயல் எப்படி உருவாச்சுன்னு புரிஞ்சுக்க நாம இந்த 6 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். 2026 தேர்தல் திருப்புமுனை, சாதியற்ற சவாலாளர், டிஜிட்டல் ரசிகர் படை, அந்த அதிரடியான விஜய் மாமா வியூகம், ஆளுங்கட்சியோட வீழ்ச்சி, அப்புறம் ஒரு புதிய அரசியல் சகாப்தம். முதல்ல 2026 தேர்தல் திருப்புமுனை. ஆளுங்கட்சியோட இந்த தோல்விக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய முரண்பாட்டை நாம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இங்க இருக்கிற அந்த முரண்பாட்டை கவனிச்சிங்களா? ஆளுங்கட்சியான திமுகவுக்கு 10.8% பொருளாதார வளர்ச்சி இருந்திருக்கு. மகளிருக்கு உரிமை தொகைன்னு சூப்பரான ஒரு வெல்ஃபேர் ட்ராக் ரெக்கார்டு இருந்திருக்கு. ஆனாலும் ஒரு மாபெரும் தோல்வி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வழக்கமான ஆளுங்கட்சிக்கு எதிரான அலை கிடையாது. இது முழுக்க முழுக்க தாங்கள் செஞ்ச விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல நடந்த ஒரு மிகப்பெரிய தகவல் தொடர்பு தோல்வி. அதாவது மக்கள் திராவிட மாடலையோ திட்டங்களையோ ரிஜெக்ட் பண்ணல, அதை வழிநடத்துற தலைமையை மட்டும்தான் மாத்திருக்காங்க. அண்ட் இதை ரொம்ப பிரமாதமா நாம இங்க புரிஞ்சுக்கலாம். இந்த வாக்கு வங்கியை கொஞ்சம் பாருங்களேன். தவக 34.9%, திமுக 27.2% மற்றும் அதிமுக 21.2%. பல தசாப்தங்களா இருந்து வந்த அந்த 2 கட்சிகளோட ஆதிக்கம் சுக்குநூறா உடைக்கப்பட்டு தவகையோட அந்த பலமுனை ஆதிக்கம் ஆணித்தரமா நிரூபிக்கப்பட்டிருக்கு. இது உண்மையிலே ஒரு கேம் சேஞ்சர் தான். அந்த 34.9% வாக்குகளை எப்படி அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா 108 சீட்ஸா கன்வெர்ட் பண்ணாங்கன்னு பார்க்கறப்போ ஆச்சரியமா இருக்கு. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 46% இடங்களை தவேக தன் வசப்படுத்தியிருக்கு. பல வருஷமா தொடர்ந்த பாரம்பரிய திராவிட இருகட்சி ஆதிக்கத்தை இது முற்றிலுமா தகர்த்துடுச்சுன்னு தான் சொல்லணும். சரி, அடுத்து நம்ம 2வது பகுதிக்கு வருவோம். சாதிய சார்பற்ற சவாலாளர். ஒரு நடிகரா இருந்து அரசியல்வாதியா மாறின விஜய்க்கு இருந்த அந்த யுனிக் அட்வான்டேஜ் என்னன்னு பார்ப்போம். இத மேக்ஸ் வெபர் அவரோட புகழ்பெற்ற செரிஸ்மேட்டிக் அத்தாரிட்டி, அதாவது கவர்ந்திழுக்கும் அதிகாரம் அப்படிங்கிற கான்செப்ட் மூலமா ரொம்ப ஈஸியா விளக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, பல வருஷமா இருக்கிற கட்சி அமைப்புகள் எல்லாம் தாண்டி ஒரு தலைவரோட தனிப்பட்ட ஈர்ப்பு, மக்களுடனான அவரோட அந்த இமோஷனல் கனெக்ட் மூலமா நேரடியாகவே கிடைக்கிற மக்கள் அங்கீகாரம் இது. விஜயோட சினிமா புகழும் ஸ்டார் பவரும் எப்படி இவ்ளோ ஈஸியா ஓட்டா மாறுச்சு அப்படிங்கிறத இந்த தியரி ரொம்ப தெள்ளத் தெளிவா விளக்குது. குறிப்பா தமிழக கிராமப்புறங்கள்ல ரொம்ப ஆழமா வேரூன்றி இருக்கிற அந்த சாதிய பிரிவினைகளை விஜய் ரொம்ப சாதாரணமாவே கடந்துட்டார். அவர் ஒரு கிறிஸ்தவரா இருக்கிறதால அவர் மேல எந்த ஒரு குறிப்பிட்ட சாதிய முத்திரையும் விழல. சாதி அரசியல் அதிகமா பேசப்படுற நம்ம ஊர்ல மத்த ஆக்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த சாதிய சார்பற்ற அடையாளம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சரல் அட்வான்டேஜா அமைஞ்சது. எல்லா தரப்பு மக்களையும் அவர் பக்கம் இழுக்க இதுவே ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சதுங்கிறதா நிதர்சனம். ஓகே, இப்போ 3வது பகுதி, டிஜிட்டல் ரசிகர் படை. இந்த மாபெரும் வெற்றி வெறும் லக் தானா இல்ல அவங்களோட ஹார்ட்வொர்க்கா? அந்த டிஜிட்டல் கட்டமைப்பு பத்தி இப்ப பாப்போம். இங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? தமிழக அவங்க கிட்ட ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த 85,000க்கும் மேற்பட்ட அரசியல் சார்பற்ற ரசிகர் மன்றங்களை அப்படியே ஒரு பிரம்மாண்டமான டிஜிட்டல் சுனாமியா மாத்திட்டாங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் உள்ளூர் மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்கள், வாட்ஸ்அப் அப்புறம் இன்ஸ்டாகிராம் மீம்கள், ஏஐ மூலமா உருவாக்கின விஜயோட வாய்ஸ், 3D ஹோலோகிராம் பிரச்சாரங்கள்னு சொல்லப்போனா ஒரு மாடர்ன் டெக்னாலஜி போரே அவங்களோட டிஜிட்டல் டீம் வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த டிஜிட்டல் ஆர்மியோட தாக்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, தமிழ்நாட்டுல 18 முதல் 29 வயசுக்குள்ள கிட்டத்தட்ட 1.9 கோடி இளைய வாக்காளர்கள் இருந்தாங்க. இதுல 60-70% ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ். அப்படியே ஒட்டுமொத்தமா தவேகவத்தான் சூஸ் பண்ணிருக்காங்க. கையில எப்பவும் மொபைலோட சுத்துற இந்த ஸ்மார்ட் போன் ஜெனரேஷனோட எதிர்பார்ப்பையும் ஒரு மாற்றத்துக்கான அவங்களோட தேடலையும் இந்த டிஜிட்டல் மெஷின் ரொம்ப கரெக்டா கேட்ச் பண்ணி ஓட்டா மாத்திருச்சு. அடுத்து 4வது பகுதிக்கு வருவோம். விஜய் மாமான் வியூகம். இந்த எலெக்ஷன்லயே ரொம்ப சர்ச்சைக்குரியா ஆனா அதே சமயம் செம எஃபெக்டிவான ஒரு ட்ரிக் இது. குழந்தைங்க எப்படி அவங்க பெற்றோர்களோட ஓட்டையே மாத்திர ஒரு கருவியா மாறினாங்க அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் சைக்காலஜிக்கலா அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இது கம்ப்ளீட்டா சோஷியல் லேர்னிங் தியரி அடிப்படையில் நடந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், குழந்தைங்களுக்கும் விஜய் மாமாவுக்கும் நடுவுல உருவான ஒரு எமோஷனல் கனெக்ட்.
ரெண்டாவது, அந்த குழந்தைகள் அடம் பிடிக்கிறதால வீட்ல பேரண்ட்ஸ்க்கு வர பிரஷர். மூணாவது, சோஷியல் மீடியால வர லைக்ஸ் ஷேர்ஸ் மூலியமா இந்த விஷயம் சொசைட்டில ரொம்ப கேஷுவலான ஒண்ணா நார்மலைஸ் செய்யப்பட்டது. ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு தான் சொல்லணும். விஜய் மாமா ஜெயிக்க உங்க வீட்ல அடம் பிடிங்கன்னு விஜய் ஓப்பனாவே மேடையில குழந்தைங்க கிட்ட சொன்னார். இது குழந்தை உரிமைகள் ஆணையம், தேர்தல் ஆணையம் வரைக்கும் போய் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுங்கிறது உண்மைதான். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா தமிழ்நாடு எலெக்ஷன் ஹிஸ்டரியிலேயே இல்லாத அளவுக்கு 85.1% வாக்குப்பதிவு நடக்க இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு மிகப்பெரிய காரணமா இருந்துச்சுங்கிறதையும் நம்ம கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி, தவேகாவோட மாஸ்டர் பிளான்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ நாணயத்தோட மறுபக்கத்துக்கு போவோம். பகுதி 5, ஆளுங்கட்சி விழுந்தது ஏன்? அந்த 50 வருஷம் அசைக்க முடியாத கட்டமைப்பு எப்படி சரிஞ்சது? லீக்கான திமுகவோட ஒரு இன்டர்னல் மெமோல இருந்து கிடைச்ச இந்த கோட்டை கொஞ்சம் கவனிங்க. தமிழ்நாட்டுக்கே மாஸ் கம்யூனிகேஷனை கத்துக் கொடுத்த கட்சியே 2026 டிஜிட்டல் அலையை தவற விட்டுடுச்சு. இது சாதாரண வார்த்தை இல்லைங்க. ஆளுங்கட்சிக்குள்ளேயே இருந்த அந்த ஆழமான வழியையும் டிஜிட்டல் உலகத்துல இந்த புது ஜெனரேஷன் கிட்ட நாம தோத்துட்டோம் அப்படிங்கிற அவங்களோட உண்மையான ரியலைசேஷனையும் இது அப்பட்டமா காட்டுது. இது எப்படி பில்ட் ஆச்சுன்னு 2 பேரோட வியூகளையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம். ஒரு பக்கம் திமுகவோட ஸ்ட்ராட்டஜி, டாப் டவுன் அப்ரோச், பழைய டிவி விளம்பரங்கள், பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்கள்னு அவங்க இன்னும் 2021ஆம் ஆண்டோட பழைய ஸ்டைல்லே தேங்கிட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் தவேகாவோட ஸ்ட்ராட்டஜி பாருங்க. பாட்டம் அப் நெட்வொர்க்கிங், 15 செகண்ட் வைரல் ரீல்ஸ், மீம்ஸ்னு 24 மணி நேரமும் மக்கள்கிட்டயே இருக்கிற ஒரு மாடர்ன் டிஜிட்டல் வார்ஃபேர். இந்த ரெண்டுக்கும் இருந்த பெரிய கேப் தான் ஆளுங்கட்சியோட அந்த மாபெரும் வீழ்ச்சிக்கு காரணமா அமைஞ்சது. ஃபைனலா பகுதி 6, ஒரு புதிய அரசியல் சகாப்தம். இந்த தேர்தலோட ரிசல்ட் தமிழ்நாடோட எதிர்கால அரசியல்ல என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு பாப்போம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை இங்க நீங்க ரொம்ப தெளிவா பார்க்கலாம். பல வருஷமா திமுக அதிமுகன்னு இருந்த அந்த இரு கட்சி ஆதிக்கம் உடைக்கப்பட்டு இப்போ இது ஒரு பலமுனை போட்டியா மாறி இருக்கு. இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, மக்கள் மாநில உரிமைகளுக்கான திராவிட சித்தாந்தத்தையோ திட்டங்களையோ தூக்கி போடல. ஆனா அந்த சித்தாந்தத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக ஒரு புது முகத்தை, ஒரு புது கஸ்டோடியனா அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்பட்டிருக்கு, அது நடந்திருக்கு. சோ இங்க குரூஷியலான பாயிண்ட் என்னன்னா, திராவிகா 108 சீட்ஸ் ஜெயிச்சு மிகப்பெரிய தனிப்பெருங்கட்சியா உருவெடுத்திருந்தாலும் மெஜாரிட்டிக்கு தேவையான அந்த 118 இடங்கள் அவங்களுக்கு கிடைக்கல. இது ஒரு மிகப்பெரிய அரசியலமைப்பு சிக்கல், அதாவது கான்ஸ்டிடியூஷனல் ஹார்டில் உருவாக்கியிருக்கு. இதனால விஜய் இப்போ மாநில கவர்னர் முன்னாடி சட்டசபையில தன்னோட பெரும்பான்மையை அதிகாரப்பூர்வமா நிரூபிக்க வேண்டிய ஒரு பெரிய நெருக்கடியில இருக்கார். இந்த எக்ஸ்பிளைனரை ஒரு ஆழமான கேள்வியோட நான் முடிக்க விரும்புறேன். ஒரு தலைவரோட தனிப்பட்ட இருப்பும் டிஜிட்டல் வியூகமும் சேர்ந்து ஒரு மாபெரும் தேர்தல் வெற்றியை தேடி தந்துருச்சு. அது ஓகே. ஆனா எந்த ஒரு கூட்டணியும் இல்லாம, எந்த முன் அனுபவமும் இல்லாம உருவான ஒரு புது டிஜிட்டல் கட்சியால இந்த மாதிரி ஒரு பிளவுபட்ட மேண்டேட்டை வச்சுக்கிட்டு ஒரு நிலையான ஆட்சியை தர முடியுமா? கேம்பெயின் பண்றது வேற, கவர்ன் பண்றது வேற இல்லையா? இதுதான் இப்போ நம்ம எல்லார் மைண்ட்லயும் ஓடிட்டு இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.